ஸோ ஊப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ப்ரோக்ராமிங்கை ஆப்ஜெக்ட் மாடல் மாதிரி டிசைன் பண்ணுற ஒரு மெத்தட் தான். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரியல் வேர்ல்டில் இருக்கிற திங்ஸோட பிஹேவியர் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரோக்ராமிங்கில் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஊப்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ எதுக்காக நம்ம இந்த ஊப்ஸ்ன்ற கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோட் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். அந்த கோடை திரும்பவும் நம்மளால் வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியும். மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பெரிய பெரிய அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் இந்த ஊப்ஸ்ன்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பு, பேங்கிங் அப்ளிகேஷன் இந்த மாதிரி மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ், ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸ், என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லி இந்த 6 டைப் இருக்குது. ஸோ இது ஒவ்வொன்றும் ஒரு யூஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கிளாஸ் அப்படிங்கிறது. கிளாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படி இல்லைன்னா ஒரு டிசைன் மாதிரி. இது உங்களுக்கு வந்து எப்படின்னா நான் சொல்கிறது வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படி இல்லைன்னா ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒரு டிசைன் மாதிரி. இப்போ ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு ஹோம் வந்து கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும் எந்த மாதிரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லே அவுட்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிசைன் கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுவே வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த ரியல் வேர்ல்டில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஓகேவா? ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு பிளான் மாதிரி தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார் இருக்குது அப்படின்னா காருங்கிறது ஒரு கிளாஸ். அந்த காருக்கு நிறைய விஷயம் இருக்கும். அதோட பிராண்டு, அது என்ன கலரு, அது எவ்வளோ ஸ்பீட் அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டிசைன் மட்டும் கிரியேட் பண்ணி இதுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி சொல்லிடலாம். இப்போ ஆக்சுவல் காரே எங்கே வருது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டில் தான் வருது. ஓகேவா? ஸோ கிளாஸுங்கிறது ஜஸ்ட் ஒரு பிளான் மாதிரி, ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு ஆக்சுவல் கார் மாதிரி. இப்போ ஒரு ஹியூமன் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றோம்னா அந்த ஹியூமன்றது எப்படி இருப்பான்றது நம்மளுக்கு தெரியும். அது வந்து ஒரு கிளாஸ் மாதிரி. இப்போ அந்த ஹியூமனை ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம அவங்களுக்குன்னு ஒரு நேம் வைப்போம், அவங்களுக்கு ஏஜ், அவங்களுக்குன்னு ஒரு ஐடி, இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ எதுக்காக நம்ம வந்துட்டு இந்த கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா பிகாஸ் வேர்ல்டு ஃபுல்லாவே வந்து ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஹியூமன்ஸு, கார்ஸு, ஃபோனு, அனிமலு, இந்த மாதிரி வந்து சேம் ரியல் வேர்ல்டு மாடலை ஃபாலோ பண்ணி தான் கோட் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இன்னும் வந்து நான் வந்து சிம்பிளாக வந்து இது எல்லாத்துக்கும் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி சொன்னேன்னா, இப்போது நம்ம ஒரு இமேஜின் பண்ணிக்கலாம். ஒரு ஹவுஸை வந்து நம்ம கட்டுறதுக்கு ஒரு பிளான் பண்ணணும். ஒரு ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஹவுஸை வந்துட்டு கட்டுறதுக்காக ஒரு பிளான் பண்ணி ஒரு டிராயிங் பண்ணுறாரு. ஆனால் அதே சேம் பிளானை யூஸ் பண்ணி அவர் 100 வீடை வந்து அவரால் வந்து கட்ட முடியும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஒரே பிளான் தான் பண்ணுறாரு. ஆனால் அதே பிளானை வந்து ஒரு 100 ஹவுஸ் கட்டணும் அப்படின்னாலும் அந்த பிளானை வந்து அவர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பிளானுங்கிறது ஒரு கிளாஸ் மாதிரி, ஆக்சுவல் ஹவுஸ் வந்து என்ன அப்படின்னா அதுதான் அந்த ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு கிளாஸ் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் டிஃப்ரெண்டான ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போது நீங்கள் வந்து கிளியராக மைண்டில் என்ன வச்சுக்கணும் அப்படின்னா கிளாஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு டிசைன் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கணும். இப்போ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நம்ம ஃபுட்டை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பர்கர் இருக்குது. பர்கர் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ். ஆனால் ஆக்சுவல் பர்கர் வந்து கிடையாது. நான் ஜஸ்ட் பர்கர் மட்டும் சொல்கிறேன். அந்த பர்கர்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. ஜிஞ்சர் பர்கரு, அலோ டிக்கி பர்கரு, சீஸ் பர்கர், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி தான் சேம் கிளாஸுங்கிறது பர்கரோட ரெசிபி மாதிரி. டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனா ரியல் பர்கர் மாதிரி. அப்போது ஒரு கிளாஸ்க்கு நீங்கள் எவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு பர்கர் இருக்குது அப்படின்னா அந்த பர்கர் வச்சு நீங்கள் எவ்வளோ ரெசிபி வேணாலும் நீங்கள் அதை டிஃப்ரெண்ட்டாக கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பேரண்ட்டுக்கும் சைல்டுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தான். ஸோ அதாவது என்னன்னா ஒரு டேட் வந்து இவ்வளோ ஹைட்டில் இருக்காரு, இவ்வளோ இன்ச் ஹைட்டில் இருக்காரு அப்படின்னா அதே தான் அந்த சைல்டும் வந்து அதே ஹைட்டுக்கு வர மாதிரி இருக்கும். ஒரு மாமுக்கு வந்து ஹேர் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா சேம் அதே ஹேர் தான் வந்து சைல்டுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபேமிலியோட ட்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சைல்டுக்கும் என்ன ஆகும்னா பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு கிளாஸஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிஹேவியரை இன்னொரு கிளாஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னா அது வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து சாம்சங் கேலக்ஸி வந்து S20 அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ அடுத்து வந்து S21 மாறும், S22 போகும். ஸோ எல்லா ஃபீச்சர்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரீவியஸோட மாடலை கேரி பண்ணிட்டு தான் வந்து ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு இருப்பாங்க.
ஸோ அப்போ வந்து என்னன்னா ஓல்டு கோடும் இருக்கும், ப்ளஸ் அகைன் அது கூட வந்துட்டு நியூ ஃபீச்சரும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பாலிமார்பிசம் அப்படிங்கிறது என்னன்னா சேம் ஃபங்க்ஷன் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வரும். இது வந்து எப்படின்னா, இப்போ நம்ம ஸ்விட்ச் போடுறோம், ஒரு ஸ்விட்சை வந்து நம்ம அழுத்துறோம் அப்படின்னா அதில் வந்து 2 பிஹேவியர் இருக்கும். நம்ம ஒன்று தான், ஒரே ஸ்விட்ச் தான், ஆனால் அதில் வந்து டிஃப்ரெண்ட் பிஹேவியர் இருக்கு. அதை நம்ம ஆன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ரிமோட் இருக்குது அப்படின்னா இந்த ரிமோட்டில் ரெட் கலர் பட்டனில் வந்து நம்ம ஆன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் நம்ம வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இருக்கும். இப்போ ஸ்பாட்டிஃபைல வந்து நம்ம ஒரு சாங் கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு ஆடியோ ப்ளேன்னு ஒன்று இருக்கும். இன்ஸ்டாகிராமில் நம்ம ரீல்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா ரீல்ஸ்க்கு ப்ளே இருக்கும். ஸோ சேம் பட்டன் தான், ஆனால் அதோட பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்னா வேறு வேறையாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து சொல்ல வராங்க. இப்போ ஒரு அனிமல்னு நம்ம காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அனிமல் வந்து சவுண்டு போடுன்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஒரு அனிமலும் டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு சவுண்டு விடும். டாக் வந்து குலைக்கும், நாய் வந்து அதாவது கேட் வந்து மியாவுன்னு சொல்லணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது இன்சைட் டேட்டாவை ஹைட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னன்னா ஒரு யூசருக்கு வந்து அவுட் சைட் விஷயம் எதுவுமே வந்து அவுட் சைட் விஷயம் மட்டும் தான் தெரியும், இன்சைட் வந்து எதுவுமே தெரியாது. அதாவது என்னன்னா இப்போ நீங்கள் ஒரு கார்டை வந்து இன்சர்ட் பண்ணுறீங்க, ஒரு ஏடிஎம் மிஷின் போகிறீங்க, கார்டை வந்து இன்சர்ட் பண்ணுறீங்க, பின்னை வந்து ஜென்ரேட் பண்ணுறீங்க, அப்புறம் மணி வந்து வித்ட்ரா பண்ணுறீங்க. ஸோ இன்டர்னல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா ஹிடன் ஆயிடுது. அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ப்ரொடெக்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோன்னா அந்த மொபைல் நம்மளோட மொபைலுக்கு ஒரு லாக் போட்டு வைக்கிறோம். அப்போது எதனால் நம்ம லாக் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா நம்மளோட மொபைலில் இருக்கிற ஃபோட்டோஸு ஆப்ஸ் இதெல்லாமே வந்து செக்யூராக இருக்கணும். அப்போ நம்ம வந்து அந்த பாஸ்வேர்டை நம்ம போட்டால் மட்டும்தான் அது ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ என்னன்னா இதோட கான்செப்ட் வந்து சென்சிட்டிவ் டேட்டா வந்து ஹிடன் பண்ணியிருக்கும், ப்ளஸ் ப்ரொடெக்டடாக இருக்கும். ஸோ இது வந்து மெயினாக செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து இந்த என்கேப்சுலேஷன்றது நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் இதுலேயே வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஷோ ஒன்லி இம்பார்ட்டன்ட் திங்ஸ், ஹைட் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு கார் டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிரைவருக்கு கண்ணுக்கு முன்னாடி என்ன விசிபிளாக இருக்கும் அப்படின்னா ஸ்டியரிங் இருக்கும், ஆக்சிலரேட்டர் இருக்கும், பிரேக் இருக்கும். ஆனால் இன்சைடில் வந்து இன்ஜின் வந்து எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு அது வந்து அந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஹிடன் ஆயிருக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு கேமரா ஆப் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த கேமரா ஆப்பில் நம்ம ஜஸ்ட்டு அந்த ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கிளிக் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அதில் இருக்கிற நம்ம ஃபில்டர்ஸு அது எப்படி ஃபோக்கஸ் ஆகுது, அதோட கலர் கரெக்ஷன்லாம் என்ன நடக்குது உள்ள அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தெரியாது. ஜஸ்ட்டு நம்ம வெளியே பார்க்கும்போது அதை கிளிக் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா அப்ஸ்ட்ராக்ஷன். அதாவது தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஹைட் பண்ணிவிட்டு எது தேவையோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஷோ பண்ணி காட்டுறோம். ஸோ அதுதான் சொல்லிட்டு வராங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊப்ஸ்லேயே வந்து நிறைய விஷயம் இருக்குது. நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ன்றது யூஸ் பண்ணலாம், இதுக்கு நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம எப்பெல்லாம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு கால் ஆகிட்டே இருக்கும். இப்போ அமேசானில் வந்து நம்ம ஒரு ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதோட பேக்கேஜ் ஓப்பனிங் வந்து நம்ம பார்க்கணும். அதாவது நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுறோம், ஆர்டர் பிளேஸ் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அது ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ண முடிச்சோடனே நம்ம அடுத்தடுத்து செக் பண்ணுவோம், அது வந்து பேக் ஆயிடுச்சா, டிஸ்பேச் ஆயிடுச்சா, ஷிப்மெண்ட் ஆயிடுச்சா, அப்புறம் டெலிவரி ஆக போகுது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அந்த ஆப்குள்ளே போனாலே நம்மளுக்கு அது எல்லாமே தெரியும். ஸோ இது எப்படின்னா நம்ம வந்து மேனுவலாக எந்த விஷயத்தையுமே அது பண்ணுறது இல்லை, இது இட் ஹேப்பன்ஸ் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ இப்போது எப்படின்னா எப்பெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ரன் ஆகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணும்போது. ஸோ இதுதான் வந்து ஊப்ஸில் இருக்கிற கான்செப்ட் எல்லாமே.